ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்ட்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் என்னால் எஃப்எஃப்ஐ மார்னிங் போட முடியல. இப்போ இந்த எஃப்எஃப் மட்டும் தான் போட முடியும். நெக்ஸ்ட் டே வந்து எஃப்எஃப் ரெகுலராக வந்துடும். ஓகே ஆடம், ஓகே. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே. அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர், நீ வந்து OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு மூவி உன்னோட பேட்டைக்கு கேட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம ஜேகேக்கு, சுகாவுக்கு, அப்புறம் நம்ம ஆரமுக்கு சிஸ்டராக இருக்கிற மாதிரி ஒரு கேலோட நேமை சொல்லியிருந்தேன். ஜேகப்புக்கு பேரா கொடுக்க சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரியில் வந்து 3 பாய்ஸஸுக்கும் அந்த கேர்ளுக்கும் ஏதாவது ஃபைட் வர மாதிரி ஃபைட் வந்து பிரதரும் சிஸ்டரும் பிரிஞ்சு போகிற மாதிரி ஸ்டோரி வேணுமாம். அப்படி நீ எழுதியிருக்கிற அந்த கமெண்டில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் குழப்புச்சு. அதனால தான் நான் கேட்குறேன். பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் இருக்கிறாங்க. நம்ம டேகோக், யூமின், நாம்ஜூன், ஜேகோப், அப்புறம் ஒரு கேலோட நேம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி பேரை நான் ரெடி பண்ணி போடணும். அதில் வந்து இந்த கேர்ள் வந்து பாய்ஸஸுக்கு பிளட் சிஸ்டர் கிடையாது. அந்த மாதிரி தான் நீ ஸ்டோரி கேட்டிருக்கேன். பிரதர்ஸ் வந்து சிஸ்டர் கூட ஃபைட் பண்ணி சிஸ்டர் ரியல் சிஸ்டர்லன்னு தெரிஞ்சு அப்படி பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் பிரதர்ஸும் சிஸ்டரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க லவ்வை ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று சேர்கிற மாதிரி பேபிஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து ஒரு ஒர்க் பார்க்குற மாஃபியா கேர்ளாக இருந்து அதனால ஃபைட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி நான் உனக்கு ஸ்டோரி ரெடி பண்ணி போடட்டுமா? ஓகேயா? இதை நீ கேட்டினா, அக்கா நீங்கள் சொல்கிற ஸ்டோரியிலேன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணேன். நீ கமெண்ட் பண்ணுறத பொறுத்து இந்த வீக்கில் நீ கேட்ட ஸ்டோரியை ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயாடா? உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணியே தீரணும். நீ கேட்ட ஸ்டோரி தான். ஓகே, ஸ்டோரி கண்டிப்பாக புரியும். நீ கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடு, ஓகே? உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவனுக்கு கம்பெனிக்கு நீயும் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரியும் இப்படி கேட்டால் இப்போ என்ன அங்கே என் ஹஸ்பண்ட் பக்கம் நல்லா தானே இருக்காருங்கிற மாதிரியும் இந்த மாதிரி பேசுவாரா, இந்த மாதிரி பேசணும். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே ஜெனி என்ட்ராகி நம்ம டேயோட பேரண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு, பார்த்தீங்களா டேயை இவன் வந்து அதோடு ஒரு இன்னசெண்டாக ஒரு சாஃப்டான இருக்கிற நம்ம டேயம் இவன் ஃபுல்லாக அவனே மாதிரி சேஞ்ச் பண்ணுறான். நான் அப்போவே சொன்னேன், ஜங்குக்குலாம் டேக்கான பார்ட்னரே கிடையாது, அவன் சரி கிடையாது, அவனோட கேரக்டர் சரி இல்லை அப்படி இப்படின்னு சொன்னபோது யாருமே நம்மள மேரேஜ் ஆகி 2 டேஸுக்குள்ளே டேயை அவனே மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பில் அப்படி கோவமாக திரும்பினா நம்ம டேடா என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜெனி, அம்மா ஆசையாக எனக்கு அதை வாங்கி கொடுத்தா அதை நான் வியர் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய பர்மிஷனில் தான் நான் அதை ஃபுல்லாட்டி வியர் பண்ணியிருக்கேன். எதுக்காக தேவையில்லாமல் நீ ஜங்குக்கை மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் திங்ஸஸை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணாதவங்களுக்குன்னு ஏதாவது கேரக்டர் சேஞ்சாக இருக்க பாப்படா. இந்த திங்ஸஸை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பேட் பாய்னா இந்த மாதிரி திங்ஸஸ் யூஸ் பண்ணாத ஒன்றை மாதிரி கேர்ள்ஸ் ரொம்ப இன்னசெண்டா அப்படிங்கிற மாதிரி ஜெனியே கொஞ்சம் கோவமாட்டிட்டுற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா, சரிம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேங்கிற மாதிரி மேலே ரூமுக்கு போவாரா. நம்ம டே இந்த மாதிரி ரூமுக்கு போனோம். ஜங்குக்கிட்ட நேராக டேயோட மாம்கிட்ட வந்துட்டு, ஆண்டி இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்பைஸியாக ஃபுட்டு வேணும், கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு ஃபுட்டோட நேமை சொல்ல வருவாரா. இந்த மாதிரி சொல்ல வேண்டா இப்படி மேலே ரூமுக்கு போனேன்னு விட்டுடம் ஜங்குக்கோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் இந்த ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ண டேயால் மட்டும்தான் முடியும், நம்மளால ஜங்குக்கிட்ட பேசவே முடியாதுங்கிற மாதிரி டேயோட மாம் இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ ரூம்குள்ள நம்ம டே ஃப்ரெஷ்ஷப் ஆக ரெஸ்ட் ரூம்குள்ளே போவாரா. அந்த டோரை ஓப்பன் பண்ணுற டோரை புஷ் பண்ணபடி நம்ம ஜங்குக்குள்ளே போகிறாரு. எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டே நோட் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டையா வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இது 2 பேரும் ஒரே ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஃப்ரெஷ்ஷப்பு. ஆமாம், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறல, நானும் டேட்டியாக இருக்கிறேன், சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாராம். அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால்,
என்ன ஹஸ்பண்ட் இப்படிலாம் இக்னோர் பண்ணுற, வா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாங்கிற மாட்டியும் ரெஸ்ட் ரூம்குள்ளே பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக பிரச்சனை பண்ணுற, நீ முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடாங்கிற மாரி சொன்னா, அதெல்லாம் முடியாது வாடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி உள்ளே வேகமாக இழுக்கிற மூமெண்ட்டுக்கு இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக ஜிமினா வந்துட்டு டேங் இன்னைக்கு கம்பெனி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்ல வருவாரா. இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு டக்குன்னு விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் நல்ல வேலை மச்சான் காப்பாற்றிட்டேங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி திரும்பினோம். என்னடா விட்டால் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவோம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், இல்லைடா எப்போ அவனை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு கிளம்புனோ அப்போலேருந்து அவன் என்னை இப்படி தாண்டா தூக்கிட்டு போகிறான் எல்லா பிளேஸுக்கும். நல்ல வேலை கரெக்டான டைட்டில் வந்து நீ உள்ளே என்ட்ராக போய் அவன் என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போனான், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்னடா இதில் தப்பு இருக்குது, 2 பேரும் மேரேஜ் பண்ண பர்சன்ஸ், 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதுல என்ன இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் தானே ஆக போகிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டேன். உனக்கு தெரியாது அவன் என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக மட்டுமா ரெஸ்ட் ரூமுக்குள்ளே கூப்பிடுவான், அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், நீ அமைதியாக இரு. இப்போ கம்பெனியில் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கம்பெனி ஒர்க்கை பற்றி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். நம்ம ஜொங்கு கம்பெனி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம ஜொங்குக்கு காண்டாக்குது. ஏன்னா மேரேஜுக்கு 2 days கிட்ட ஆயிடுச்சு. பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, கேஸ் கேட்டால் கேஸ் தர மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கோவமாக அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே ரூமை விட்டு வெளியே போயிடுவாரா. இந்த மாதிரி போனால் ஜொங்கு கோவமாக போகிறது பீமினுக்கு நல்லாவே புரியுது. அவன் கோவத்தில் தான் வெளியே போகிறானுங்கிறத பீமின் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஃபுட்டை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம டேடம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தால் நம்ம ஜொங்குக்கிட்ட இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்டை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ட்ரெஸ் வாங்கியிருப்பார்ல அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு டே ஏற்கனவே பயங்கரமாக செடியூஸ் பண்ணுவார். இப்போ இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் செடியூஸ் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணேன். நம்ம டேயுமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாம் டாட் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே நேராக ரூம்குள்ளே என்ட்ராகி ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுவாரா. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பினா நம்ம டேக்கே இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. செம்மையாக ஹார்ட்டை கிரிப்பை பிடிச்சபடி என்னடா ஜங்குக்கா ஏன்டா இப்படி என்னை பாடாப்படுத்துகிற, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பாவுண்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் வாங்க டேடி பக்கத்தில் எங்கே தப்பிச்சு போகிறதா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பெட்டில் இருந்தபடியே நம்மகிட்டே நோட் பண்ணுவாராம். ஏன் ஜங்குக் இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட டோர்கிட்டே நின்று பேசுவாரா. ஹே டேடி என்ன ஏமாட்டலான்னு பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதையை பேட்டுக்கிட்ட வாடா அப்படிங்கிற மாதிரியும் டேயை கூப்பிட்டா அது வந்து ஜங்குக்கு எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே வந்து ஜங்குக்கிட்ட வராத அளவுக்கு ஒரு இக்னூர் மூமெண்ட்டில் பேசுவாரா. பில்லு தூக்கி நம்ம டேயை பற்றி எறிகிறாரு. என்ன நினச்சிட்ருக்க டேடி நீ, என்ன நினச்சிட்ருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்டை விட்டு எழுந்து நேராக டேக்கிட்ட வந்து டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு டேயோட தைஸ்லேயே நம்ம ஜொங்கு உட்காந்துட்டு டேடி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சும்மா ஒன்றா பார்த்தாலே எனக்கு என்னெல்லாமோ தோணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் என் தைஸில் உட்காந்து என்ன ஹீட்டாக பார்க்குறியாடாங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி நோட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேடி உங்ககிட்ட தாண்டா கேட்குறேன் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸ் அப்படியே கில்லு வரா. இப்போ கூட நம்ம ரியாலிட்டிக்கு வரலை. ஜங்கு கூட அந்த பொசிஷன் அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்போ டேடி ஃபுல்லாக ஃப்ளாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேயோட நெக்கில் அப்படியே லீக் பண்ணபடி கிஸ் பண்ணபடி அப்போ வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டேட்டா பாரா இந்த மாதிரி கேட்டோம். அப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்து இவ்வளோ வேகமாலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுவாரா. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். இப்போ எங்கே போராட்ட பிச்சு நீ இன்னைக்கு எங்கே போனாலும் சரி ஒன்றை விட மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சி டே அப்படி பெட்டை லாக் பண்ணபடி டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவராகி நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மேரேஜ்லேருந்து என்னை ட்ரீட் பண்ண நினச்சிட்ருக்கியா, அதெல்லாம் முடியாது, இந்த நைட் முழுக்க டேடி கூட தான் இந்த பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா.
அப்போ இந்த டேடி காளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணோம். டாடி டாடி நான் வேணா ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஃபுல்லாக டேடியாகவே பேசிக்கிட்டு டேக்கிட்ட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஜங்குக்கு ஒரு 1/2 எனக்கு கொஞ்சம் டைம் கூடண்டா, ஏன்டா இப்படி ப்ராப்ளம் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னால், நீ 1/2 சொல்லி என்னை ஏமாட்டுவ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை லாக் பண்ணபடி பிடிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, உன்னை ஃபுல்லாக ஹீட்டப் ஆக்கி விட்ருந்தேன், அப்புறம் நீயே எங்கேயும் போக மாட்டேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, அப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாதா, நீ என்னை இப்படி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ப்ளே பண்ணுவியா, எல்லாத்துலேயும் உன்னோட ஃபோர்ஸ்ஃபுல் தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாக திட்டுற மாதிரி திட்டிடுவாரா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு பேபி மாதிரி விளையாண்டுட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் திட்டுறதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸே சேட் ஆகுது. இப்போ என்ன தப்பாக சொல்லிவிட்டு என்னை இப்படி திட்டுறான், ஹஸ்பண்ட் கூட தானே க்ளோஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணேனுங்கிற மாதிரி அப்படியே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி பெட்டில் ஆப்போசிட் பக்கமாக படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இவ்வளோ சேடாக படுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கே ஒரு மாதிரி ஆகிரும். ஆனால் நம்ம டே எழுந்து பக்கத்தில் இருக்க ஒரு ரேக்கர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து இந்த மாதிரி சேட்னஸில் அங்கிட்டு மாதிரி திரும்பி படுத்திருக்க ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு அந்த பாக்ஸை ஜங்குக்கை பார்த்து நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. உனக்காக தான் நான் வாங்கினேன், வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த பாக்ஸை ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வைக்கிறாரு. அதான் வேண்டாம்னுங்கிறோம்ல, எனக்கு ஸ்லீப்பிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கை புஷ் பண்ணி அவர் பக்கமாக திரும்பி படுக்க வைப்பாரா. இந்த மாதிரி படுக்க வச்சா நம்ம ஜங்கு க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஐஸில் டீரி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜங்குக்கு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி டீரி அவாய்ட் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்லேருந்து புஷ் பண்ணி தூக்கி எழுந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, இப்போ என்ன சொன்னேன்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஏன் இப்படி க்ரை பண்ணிகிட்ருக்க, சரி ஓகே இன்னைக்கு முழுக்க இந்த டேடி உன் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நிஜமாலுமே உன் டேடி உன் பக்கத்துலேயே தான் இருப்பான், உன்கிட்ட மட்டும்தான் இருப்பான், ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருப்பான், போதுமா தேவையில்லாமல் இந்த மாதிரி க்ரை பண்ணுத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீரியெலாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிஃப்ட் பாக்ஸை மறுபடியும் ஜங்குக்கு பற்றி நீட்டுறாரு. இது எதுக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட்டு பாக்ஸை நீட்டினா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பேபி, நீ தான் வேணுங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டை பிடிச்சி க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி இழுக்கிறாரு. ஏன் ஜங்குக்கா இவ்வளோ அவசரப்படுற, இந்த கிஃப்ட்டை பிடிக்கிற மாதிரி கிஃப்ட்டை கொடுக்குற மூமெண்ட்டுக்கு என்னட்டனா அப்படியே புதுசாக வாங்கி வச்சுருக்க போகிறேங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டு பாக்ஸை வேகமாக ஓப்பன் பண்ணோம். அதில் ஒரு செயினாக இருக்குது. அந்த செயினில் இருக்க டாலர் அதாவது ஒரு ஹார்ட்டை ரெண்டாக அப்படி ஒரு ஹார்ட் ரெண்டாக பிரிகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு இயரிங் தேடி இருப்பார்ல, அந்த ஷாப்பில் நோட் பண்ணியிருப்பார். அது நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். ஜங்குக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்ட்டு வாங்கிட்டு இருப்பார், கிஃப்ட் மாதிரி கொடுக்கணுன்ட்டு. இப்போ அந்த செயின் அப்படி நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணி போட்டுட்டு, ஐயோ செம்மையாக இருக்குது டேயாங்கா, எனக்கு அது அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஆமாம், இதில் ஒன்று உனக்கு, இதில் ஒன்று எனக்குங்கிற மாதிரி அந்த ஹார்ட்டை அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டு ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே நம்ம மாட்டி விடுவாரா. அந்த மாதிரி மாட்டி விட்டா, டேங் நான் மாட்டி விட்றேன்னா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமாக டேக்கு நம்ம ஜங்குக்கு மாட்டி விட்றாரு. இந்த மாதிரி மாட்டி விட்டு அப்புறம் நம்ம டேட்ட பேசவே இல்லை. அவர் என்கிட்ட வரணும், டேடி கிட்ட வான்னு கூப்பிட்டுக்கிட்டு செயினை மாட்டின அடுத்த செகண்டு வேகமாக எழுந்து போய் மிரர் முன்னாடி நின்னுட்டு, ஐயோ செம்மையாக இருக்குது, ஏன்ட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட்டு கொடுத்துருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மிரர்கிட்ட போய் நின்று ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு மிரர்கிட்ட ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பெட்லேருந்தே நோட் பண்ணோம். மிரரை விட்டு அப்புறம் நகரவே இல்லை. அந்த செயின் அடுவட்டே டேயா ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு செயின், அதுவும் என்ன மாதிரி லவ்வர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஹெவனுக்கே போயிட்டார், இந்த வேர்ல்டுலேயே கிடையாது. அந்த மூமெண்ட்லேயே மிரர்கிட்ட நின்று இந்த மாதிரி அந்த செயினை டச் பண்ணி ரசித்தபடி டேங் வாங்கி கொடுத்தான், என் டேடி எனக்காக வாங்கி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி செம்ம எமோஷ்னலாக அந்த மிரர்லேயே பார்த்தபடி ரசிச்சுக்கிட்டே இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிரர் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜங்குக்கை நம்ம பேக்கப் பண்ணபடி, என்ன ஜங்குக்கா இந்த டேடி வாங்கி கொடுத்த செயினை பார்த்த உடனே செயின் இம்பார்ட்டன்ட் ஆகிட்டா பொழுது,
இந்த டாடி வேண்டாமலுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கோட நெக்கில் நம்மகிட்ட கிஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படி லைட்டாக ஷை ஆகுறாரு. ஷை ஆகிட்டு அப்படியே நம்மகிட்ட பார்த்து திரும்புவாரா, என்ன டாடி வேணும் டாடி வேணும்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணிவிட்டு டாடி குட்டியாக ஒரு gift கொடுத்துட்டோட கிஃப்ட்டை பார்த்து அப்படியே ஃபுல்லாக இம்ப்ரெஸ் ஆகி நிற்கிற டாடி இப்போ வேண்டாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேட்டா நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி நிற்க வச்சு ஜொங்குக்கோட ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணபடி ஜொங்குக்கோட லிப் லாக் பண்ணபடி அவர் செடியூஸான லுக்கில் ஒரு ஷர்ட் வேர் பண்ணியிருப்பார்ல, அந்த அப்படியே அதோட பட்டன்ஸை ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி கீழே போடுவாரா. இந்த மாதிரி போட்டால் இப்போ அந்த ஹவுஸில் ஜெனி தான் பயங்கரமாக கத்துறா. இந்த மாதிரி கத்துற மூமெண்ட்டுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து 2 பேருமே டக்குன்னு 2 கிஸ்ஸை பிரேக் பண்ணால் இந்த மாதிரி சவுண்டை கேட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட என்னாச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீ முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ரூம்குள்ளே விட்டுட்டு நம்மகிட்ட நேராக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் கிச்சனில் ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டுருக்கு. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி கிச்சனில் எப்படிடா இப்படி ஃபயர் ஆகுதுங்கிற மாதிரி வேகமாக வந்து அந்த ஃபயரை அணைக்கிறாரு, ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்மகிட்ட ஃபயர் அணைக்கிற மூமெண்ட்டும் இப்போ அந்த பிளேஸில் மற்ற பாய்ஸஸ் நம்ம ஜெமினா, சுகா, பேரண்ட்ஸ் எல்லாருமே எழுந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம உள்ள என்ட்ராகி அந்த ஃபயரை அணைச்சிருப்பாரு. ஜொங்குக்குமே வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக கீழே இறங்கி வந்தோம். இப்போ ஜெனி தான் அப்படி ஃபுல்லாக மயங்கினபடி ட்ராமா தான் பண்ணுறா. சீரியஸெல்லாம் மயங்கலை, ஃபுல்லாக ட்ராமா பண்ணபடி விழுந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு வேளை ஜெனிக்கு ஏதோ அடிபட்டிருக்கு பழுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து டக்குன்னு என்ன செய்வார், ஜெனி அப்படியே பிராட்டஸ்டலே தூக்கினபடி ஐயாங் கார் எடுங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாட்ரேட் ஜெனியை நம்மகிட்ட பிராட்டஸ்டலே தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போயிடுச்சு, ஹைப் ஆயிடுச்சு. கோவத்துலேயே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஜெனியை நோட் பண்ணால் நம்ம ஜெனி தான் நான் போட்ட பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகிடுச்சா, என்கிட்டயாடா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டு, எனக்கு கடுப்பேட்டுன்னு உன்கிட்ட என் கூட நான் உன்னை க்ளோஸாக இருக்க விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பயங்கரமாக இந்த மாதிரி திங்க் பண்ண போய்ட்டு ஃபுல்லாக பயங்கர மாதிரி ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ள நல்லா இருக்கிறவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, ஒன்றுமே ஆகாதவளுக்கு அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தோம். டேடா அவங்க பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நீ வந்து கேஸை ஒழுங்காக ஆஃப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எப்படி ஃபயராக இருக்குங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரிலடா, அப்போ அதை கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் அந்த பிளேஸில் ஃபயர் ஆயிடுச்சு, அந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்தால் ரொம்ப அடிபட்டிருக்குமே, எப்படி திடீர்னு கிச்சனில் இப்படி ஒரு ஃபயர் அட்டாக் நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த டென்ஷன்லேயே ஜங்குக்கு நம்ம சுகா, ஜிமினா, பேரண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தா உள்ள ரூம்குள்ளே தான் ஜெனி தான் பெட்டில் காலுக்கு மேலே களை போட்டு உட்காண்ட போயிடு என்கிட்ட இருந்து நீ ட்ராமா பண்ணி எமோஷ்னலாக ப்ளே பண்ணி ரிங்கை போட்டு வைஃப் ஆகிக்கலாம் ஜங்குக்கு, பட் அவன்கிட்ட க்ளோஸாக உன்னை போகையே நான் விட மாட்டேன். க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே டாடி டாடி டாடின்ட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், டாடியே பிரித்து கொண்டு இங்கே விட்டுட்டேன், என்ன பண்ணுவேன் ஹவுஸில் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக இந்த மாதிரி ஜெனி ரூம்குள்ளே இருந்தால் அந்த டாக்டர்கிட்ட மணியை கொடுத்து நான் இன்னும் ஐயா ஓப்பன் பண்ணலை, இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, மயக்கத்தில் இருக்குங்கிற மாதிரி போய் சொல்லுங்க, யாருமே இங்கேருந்து போகக்கூடாது, முக்கியமாக ரெண்டு போக வைக்கக்கூடாது, டேட் ஐடியாவோட மெடிசன் மற்ற திங்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லி அவனை இங்கேருந்து வெளியே போக வைங்க, அவன் ஹவுஸுக்கு போகக்கூடாது, அதுக்கு வேணால் உங்களுக்கு மணி எக்ஸ்ட்ரா தந்துடுதுங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா மணியெல்லாம் கொடுத்துட்டே இங்கேருந்து எங்கேயுமே மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு டாக்டர்கிட்டயே சொல்லி அனுப்புகிறான். இந்த மாதிரி அனுப்பினோம். டாக்டருமே அதே மாதிரி வந்து டேட்டை நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி அனுப்புனா ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தது, எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்படி எல்லாருமே ஜெனிக்கு அட்டாக் ஆன மூமெண்ட் அவள் வாங்கிட்டானுங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் டென்ஷனாக இருந்தான். டேயுமே நிறைய மெடிசன்ஸ் அதெல்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்து டாக்டர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கொடுக்குறாரா. இந்த மாதிரி கொடுத்தா இப்போது நம்ம டைம் இப்போது மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்கு கூட திங்கிங்கே நம்ம டேக்கு வருது, ஜங்குக் இங்கே நம்ம கூட வரலையா,
அப்போ அவன் ஹவுஸ்லையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு மா ஹவுஸில் ஜங்குக்கு சிங்கிளாக விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். இல்லைடா இப்படி அடிபட்டுருச்சுல அந்த இதில் வேகமாக நாங்களும் வந்துட்டோம். அப்போ ஜங்குக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி விட மாம் நோட் பண்ணா. மா நைட்டு 10 o'clock போல் ஜெனி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். 3 o'clock ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் கூட ஜங்குக்கு தேடலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கானா இல்லை ஹவுஸில் இருக்கானான்னு தெரியலையேங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா நேராக ஹவுஸுக்கு கிளம்பி வர்றாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஜங்குக்கு நைட்டு முழுக்க ஸ்லீப்பே பண்ணல. அந்த பெட்டில் கோவமாக உட்காண்ட்ருக்காரு. கோவத்தில் உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி பெட்ரூம்கிட்ட நேராக வராரு. இப்படி பெட்ரூமுக்கு நேராக வந்தால் நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி ட்ரெஸ் வாங்கியிருப்பார்ல பிளாக் கலரில் அந்த செடியூஸான ட்ரெஸ் அந்த ரெட் கலர் அந்த ட்ரெஸ்ஸை பீஸாக ஹேண்ட்ஸாலேயே கட் பண்ணி கிழிச்சு ரூம் முழுக்க எரிஞ்சிருக்காரு. இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணி கிழிச்சு போட்டுட்டு செம்ம கோட்டில் பெட்டில் இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டும் ட்ரெஸ்ஸு மட்டும் ரூம் முழுக்க கிடக்கிற மூமெண்ட்டையும் பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி நேராக ஜங்குக்கிட்ட வருவாரா அந்த மாதிரி வந்தால் ஜங்குக் ஸ்லீப்பே பண்ணாமல் அப்படியே உட்காண்ட்ருக்க பொசிஷனுக்கிட்ட உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டையா ஜெனி நார்மல் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டேன். ஜங்குக் உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஜெனி நார்மல் ஆகிட்டாளா அவளுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டேன். ஜங்குக்கு அவள் நார்மலாக தான்டா இருக்கிறா. அவளுக்கு இப்போ எதுவும் இல்லை. டாக்டர் கரெக்டான இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த ஃபயர் மூமெண்ட்டில் தான் லைட்டாக அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிக்கிட்டே ஜங்குக்கிட்ட வந்தா இப்போ எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ஜங்குக்கு நீ ஹவுஸ்லேவா இருந்த ஏன் இங்கே கூட கிளம்பி வரல? நீங்கள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே டயாங். நீங்கள் என்ன உங்கள் கூட கூட்டிகிட்டா போனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இப்போன்னா நம்ம டிங்கே ஆகுது. ஒரு வேகத்தில் ஜெனி அப்படியே தூக்கிட்டு போன அந்த மூமெண்ட்டு டிங் ஆகி சும்மாவே எவனாவது என்கிட்ட பேசினா இவனுக்கு பிடிக்காது. நான் தூக்கிட்டு வர போனீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்ப்பாரா. சொல்லுங்க டயாங். சொல்லுங்க டாடி. என்ன நான் சொன்னது கரெக்டு தானே நீங்கள் என்னை கூட்டிகிட்டா போனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டேன். அப்படியே பெட்டில் ஜங்குக் பக்கத்தில் நம்மகிட்ட உட்காந்துட்டு அது ஜங்குக்கு நீ கோவப்படாத. அது திடீர்னு அந்த மாதிரி ஃபயர் ஆகி ஆக்சிடெண்ட் ஆக்சுவலாக அந்த மூமெண்ட்டில் தான் ஜெனி நான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசுகிறத பார்க்க சொல்ல கோவம் நம்ம ஜங்குக்கு ஹைப்பாக பயங்கர டென்ஷனில் கோவம் இருந்தாலும் ஜெனி மேலே தான் அந்த கோவம் மட்டும் இருக்குது. மேலே கொஞ்சம் கூட அந்த கோவம் இல்லை. இப்படி பக்கத்தில் உட்காந்து இன்னசென்ட்டாக ரொம்ப பயத்தில் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம லைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம தான் அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணேன். நீ என்னை ஏன் இப்படி சிங்கிளாக விட்டுட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் சாரி ஜங்குக் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி சாரிங்கிற மாதிரி நிறைய சாரி நம்மகிட்டே சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு அந்த மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலான்னு ட்ரை பண்ணால் ஜெனி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாலே இனி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பாரா. ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அந்த டே மார்னிங் 10 o'clock ஆயிடுச்சு. ஜங்குக் பெட்ரூம் விட்டே வெளியே வரல. பெட்ரூம்லேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயோட பேரண்ட்ஸு சுகா ஜிமினா ஜெனி டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தா ஜெனி அவளோட ரூமுக்கு போக சொல்லும். இந்த மாதிரி ஜங்குக் பெட்ரூமில் உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவேன் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாகவே அவள் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு போனால் எவ்வளவு திமிர இருந்தால் நீ இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு ப்ராடஸ்டல் மூமெண்ட்டில் போயிருப்ப. அதுக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜங்குக் ஜெனியை நோட் பண்ணால் இப்போ நம்ம தான் கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கு நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலையா கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு
நான் எங்கேயும் வரல போ அப்படிங்கிற மாரி பெட்டில் அப்படியே பட்டு பறந்த மாரி பட்டுக்கிட்டேன். ஜங்கு கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். என்கிட்ட பேசாது அங்கேருந்து எழுந்து போட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது, நான் கம்பெனிக்கெலாம் எங்கேயுமே வரல, நான் இன்றைக்கி ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேங்கிற மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. கவர் பண்ணால் நம்ம ஜங்குக்கும் பெயினாக தான் இருக்குது. மேரேஜ் ஆகி இன்றைக்கி 3வது டே கிட்ட ஆயிடுச்சு. நம்மளையும் எவ்வளவோ க்ளோஸாக போகலாம் ட்ரை பண்ணாலும் பக்கத்தில் கூட போக முடியலங்கிற அந்த டென்ஷன், டிப்ரெஷன், அந்த மூமெண்ட்டுக்கு டேயுமே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஒரு அப்செட்டான மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பெட்டில் பட்டிருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை எழுப்பி இங்கேருந்து எப்படியாவது கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பெட்டில் பட்டிருப்பாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். நம்ம டேக்கு வேறு வழி தெரியல, இதுக்கு மேலே ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி நீ ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் உன்னை பார்க்குறேங்கிற மாதிரி டே மட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இந்த மாதிரி டே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ கம்பெனியில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஜிமினா வந்து டே வந்து ரொம்ப சேடாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு, மேரேஜ் ஆன ஹாப்பியும் ஃபேஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா பண்ண சொல்கிற, ஜங்குக்கு என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரணும்னு ட்ரை பண்ணுறான், நானும் ஒரு ஹஸ்பண்டாக அவன்கிட்ட க்ளோஸாக போகணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நாங்கள் எப்போ க்ளோஸாக போனாலும் அந்த மூமெண்ட்ஸ் எங்கள் கிட்ட வரமாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்பவே கோவப்பட்டுட்டான்.